அண்மை செய்தியை பார்க்கலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. பல்கலைக்கழக பதிவாளர் விஸ்வராமமூர்த்தி, டீன் ஜெயராமன் உள்ளிட்ட 5 பேரிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ரமலி ராம் கணேஷ் தலைமையிலான காவல்துறையினர் 1 மணி நேரமாக தனித்தனியாக விசாரணை நடத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக காவல்துறை விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பான வழக்கு காவல்துறை தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கு தொடர்பாக காவல்துறை விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. பல்கலைக்கழக பதிவாளர் விஸ்வராமமூர்த்தி, டீன் ஜெயராமன் உள்ளிட்ட 5 பேரிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ரமலி ராம் கணேஷ் தலைமையிலான காவல்துறையினர் 1 மணி நேரமாக தனித்தனியாக விசாரணை நடத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அசோக். அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி பூட்டர் என்ற தனியார் அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு முறைகேடு செய்திருப்பதாக தான் வழக்கு. இந்த வழக்கு தடையாணையை சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பெற்றிருந்தார். அந்த தடையாணையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்ற காவல்துறையினருக்கு உத்தரவு வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இதன் அடிப்படையில் சேலம் மாநகர காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மீண்டும் தொடங்கி பல்வேறு கட்டங்களாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ரமலி ராம் கணேஷ் தலைமையிலான காவல்துறையினர் ஏற்கனவே இந்த பூட்டர் முறைகேடு தொடர்பாக புகார் அளித்த இளங்கோவன் என்பவரிடமும் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க நிர்வாகிகளிடம் சம்மன் அனுப்பி அவர்கள் தனித்தனியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டது. தற்போது 2வது கட்டமாக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய தற்போதைய பதிவாளர் விஸ்வநாத ராமமூர்த்தி மற்றும் டீன் ஜெயராமன் உள்ளிட்ட 5 பேரிடம் காவல்துறையினர் இன்று மாலை சம்மன் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 5 பேரிடமும் தனித்தனியாக இந்த உதவி ஆணையாளர் ரமலி ராம் கணேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த 5 பேரிடமும் பெறப்பட்ட வாக்குமூலமானது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இவர்களிடம் பெறப்படக்கூடிய வாக்குமூலத்தை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை செல்லுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.